பொதுவாகவே அதிகம் தடை வரக்கூடிய ராசிகளில் மிக முக்கியமான ராசி மகர ராசி. ஏனென்றால் ராசிநாதனாக சனி பகவானே இருக்கிறார். ஒருத்தர் ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி உட்கார்ந்துருச்சுன்னா என்ன சொல்கிறோம், நிறைய தடைங்க, வாழ்க்கையில் தாமதங்க, பிரச்சனைங்கன்னு சொல்லிட்டு போய்டுறோம். நம்ம ராசிநாதனே சனி பகவானாக இருக்கிற போது பல நேரம் நமக்கு தடை வருதுங்கிறது இயற்கை தானங்க. ஆனால் அந்த தடையை கண்டு பயப்படக்கூடிய மனிதர்களாக மகர ராசிக்காரங்கன்னா அந்த தடைக்கல்லையும் படிக்கல்லாக ஆகக்கூடியவர்கள் மகர ராசிக்காரங்க. உதாரணமாக தெய்வ நம்பிக்கை குறைவாக இருக்கும். அந்த தெய்வ நம்பிக்கை மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவும் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் அதற்காக அனாவசிய நம்பிக்கை இருக்காது தவிர தெய்வ நம்பிக்கையே கிடையாதுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லிட முடியாது. தான தர்மம் பண்ணுறதில் மிகச்சிறந்த மனிதர்கள், பிறருக்கு உதவிகள் செய்வதில் நல்ல மனிதர்கள், நல்ல நண்பர்கள், தேவைங்கிற இடத்துல அவங்களுக்கு நண்பர்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான். இந்த குரு பகவான்கிறது பொதுவாக மகர ராசியில் நீச்சமடையக்கூடிய ஒரு குரு பகவான் இப்போ உச்சமாகி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். பெரிய யோகமான காலகட்டம். மகர ராசிக்காரங்க கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த நவம்பர் மாதம் நல்லா பயன்படுத்திக்கிடுங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். ஒரு வேலைக்குன்னு பார்க்குறீங்க, 3ஆம் இடத்துல சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் நல்ல வேலைக்கான வாய்ப்புகள் கூடி வரும்.